இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை சுமந்து பாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. விழுப்புரத்தில் அவங்க ஒரு சபையின் போதகராக இருக்கிறார்கள். ஜெபத்தோடு கூட தேசத்தின் மேல் பாரம், ஜனங்கள் மேலே கரிசனை, நல்ல ஒரு சுவிசேஷ ஊழிய தாகம், இன்னும் அநேக காரியங்களை சொல்லிட்டு போகலாம். கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு தேவனுடைய தாசன். கரங்களை தட்டி பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களை வரவேற்போம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை இந்த பூமியில் வாழும்போது பரலோகத்துடைய அந்த மேன்மையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இங்கேயே அனுபவிக்கிற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழ்கிற எவ்வளோ மனிதர்களுக்கு உலகம் போர் அடிச்சிருச்சு, உலகம் வெறுத்து போச்சு, வாழ பிடிக்கலை, சீக்கிரம் மறிச்சிடலான்னு நோக்கமே இல்லாமல் மறிக்க நினைக்கிறான். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இங்கே வாழ்ந்தாலும் நித்தியத்துக்குள்ளே போனாலும் அவரோடு தான் வாழ்கிறோம் என்ற நம்பிக்கை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்கிறேனே. பரலோகத்துக்குள்ள 2 கூட்டம் வருவாங்க. எல்லாரும் ஒரு கூட்டம் தானே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன 2 கூட்டம்ன்றீங்க? ஆமாம், 2 கூட்டமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து உயிர் பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம்தான். ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழும்போதே எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போயிடணும், எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போயிடணும், எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போயிடணும், அது தாகத்தோடு வாழ்ந்து இந்த பூமியில் ஒரு இன்பமும் அனுபவிக்காம, ஒரு நன்மை அனுபவிக்காம பரலோகம்னு சொல்லி பரலோகத்துக்கு வந்த கூட்டம். இன்னொரு கூட்டம் இந்த பூமியில் வாழும்போதே பரலோகத்தை இங்கே வரவழைச்சி, பரிசுத்த தேவனை வரவழைச்சி, பரலோகத்தில் உள்ள எல்லா ரசனையும், பரலோகத்தில் உள்ள எல்லா இனிமையும் இங்கே இனிமையாக அனுபவிச்சுட்டு பரலோகத்தில் வந்த கூட்டம். இந்த 2 கூட்டத்தில் இந்த 2 கூட்டமும் ஒன்னே ஒன்று சந்திக்குது பரலோகத்தில். இது என் கற்பனை. இந்த பூமியில் வாழும்போதே சந்தோஷமாக பரலோகத்தை அனுபவித்த கூட்டம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப சாதாரணமாக பரலோகத்துக்குள்ளே வருது. எதையும் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணப்படலை, ரொம்ப ஒன்றும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலை, சாதாரணமாக வருது. இன்னொரு கூட்டம் எவ்வளோ மகிமையாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு கத்துது. அப்போ இந்த கத்துற கூட்டம் சாதாரணமாக வர்ற கூட்டத்தை பார்த்து, உங்களுக்கு பரலோகத்தில் உள்ள மகிமை ஒன்றும் புரியலையா, ஒன்றும் மண்டையில் ஏறலையா, பரலோகத்தில் ஒன்றும் ஆசையாக இல்லையா அப்படின்னு கேட்குது இளக்காரமா. அந்த கூட்டம் சொல்லுது, இது பூமியில் வாழும் போதே நான் அனுபவிச்சுட்டு தாங்க வந்திருக்கிறேன், இதில் நீங்கள் எந்த கூட்டமாக இருக்கிறீங்க? இந்த பூமியில் வாழும் போதே பரலோகத்தின் மகிமையையும் பரலோக தேவனுடைய இனிமையும் அனுபவிக்கிற ருசிக்கிற இடம்தான் சபை. ஆமாவா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை ருசிச்சுக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்களா, அது வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் யாராலும் தர முடியாது. இப்போ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு யாருக்காவது புரியாமல் ஏதோ உளர்றாருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் பிரசன்னத்துக்குள்ளே வரல. இந்த பிரசன்னத்துக்குள்ளே வந்தவர்கள் சபைக்குள்ளே எதை பேசினாலும் என்ன பாடல் பாடினாலும் அவருடைய அன்புல கலிகூர்ந்து இனிமையா ரசிச்சு ருசிச்சு. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். சபைக்குள்ளே ஆண்டவருடைய அன்புல கலிகூர்ந்து இனிமையாக ரசித்து ருசித்து போகிற ஆட்களுடைய பின்பக்கம் பேக் சைடு எப்படி இருக்கும் தெரியுமா? சோகம், வேதனை, கண்ணீர், ஏண்டா சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போகிறோம், இங்கே இருந்தலாம, இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் இனிமையான பிரசனத்தை ஒரிஜினலாக ருசிக்கிறவர்கள். எனக்கு இதை விட இன்னும் நிறையா என்ஜாய் பண்ணதுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிற ஆட்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா போயிட்டு இருக்குதுங்க ஆட்கள் ஏதோ கோளாரோடு வாழுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். கோளாரோடு வாழுகிறது போல் இருக்கிறவர்கள் கோளாறு இல்லாமலும், கோளாறு இல்லாமல் வாழுகிறவர்கள் போல் இருக்கிறவர்கள் கோளாரோடும் வாழுகிறார்கள் என்று நான் சொல்லிக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் உள்ளவங்க கைப்பிடி சொல்லுங்க, பரலோகத்துக்கு எந்த கூட்டத்தில் வரீங்க? இங்கேயே அனுபவிச்சுட்டு வர போறீங்களா, அங்க வந்து அனுபவிக்க போறீங்களா? இந்த பூமியில வாழும்போது இயேசுவின் பிரசன்னத்தை ரசிச்சு ருசிச்சு பாட்டு பாடி ஆராதிச்சு, இப்போ தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது, கர்த்தர் தம்முடைய சபையில் இருக்கிறார். அவர் உட்கார்ற சேர் அங்க இருக்கான், சேரை விட்டுட்டு இங்க வந்து உலாவிட்டு இருக்கிறாராம். ஏன்னா தேவ தூதருடைய துதி ஒரு மிஷின் மாதிரி, நம்ம துதி அவருக்கு ரொம்ப இனிமை. ஏன்னா நம்ம பல சோகங்களை உள்ள வச்சுக்கிட்டு, பல சங்கடங்களை உள்ள வச்சுக்கிட்டு, பல அவமானங்களையும் தோல்விகளை உள்ள வச்சுக்கிட்டு, கண்ணை மூடி கண்ணிலேருந்து தண்ணீர் வடிய நீ நல்லவர்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, அது அவருக்கு பிடிக்குது. ஆமென். எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லாம் நல்லா நடந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ற ஸ்தோத்திரத்தை விட பல சோகங்கள் நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் இங்கு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் துதிக்கிற துதி அவருக்கு மிக பிரியம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ பழகிட்டா வியாதிக்கு வேலையே இல்லை. அல்லேலூயா. இனி வர நாட்களில் சபையில் இந்த சுகமளிக்கும் கூட்டம்லாம் நடத்தாம நாங்கள் சுகமளிக்கும் கூட்டம் நடத்த வெளியே போகிறோம், கிராமங்களுக்கு 10 பேர் போய் வியாதி உடனே சுகமாக்கி படுத்த படுக்கையார்கள்லாம் எழுப்பி விட்டு வரோம் அப்படின்னு எனக்குள்ள வேகம் இருக்குன்னு சொல்லவங்க கையத்துக்கு ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் இருக்காது பொதுவாக. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே நிறைய வலி இருக்குது, எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, நான் எங்கே போய் சுகமாக்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். முதுகு வலியோடு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இது என்னுடைய அனுபவம். ரொம்ப முதுகு வலியோடு இருக்கிறேன் அப்படி இருக்கிறீங்கன்னா, நீங்கள் வசனத்தை கேட்டு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அநேகரை சுகமாக்குங்க வாங்கன்னு சொல்லி ஊழியர்கள் மூலம் தேவன் பேசும்போது, எனக்கே முதுகு வலியாக இருக்குது நான் எங்கே போகன்னு சொல்லாமல் அப்படியே இறங்கி தெருவில் இறங்கி 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு அப்படி வரும்போது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு கேட்டால் என்ன பண்ணுதுன்னா முதுகு வலிம்பாங்க. அப்போ பிசாசு சொல்லுவான், உனக்கே முதுகு வலி, நீ வேற சுகமாக்க போறியா அப்படின்னு. இப்போ இதை கனெக்ட் பண்ணி விட்டது யாரு சொல்லுங்க? அந்த சரியான முதுகு வலி உள்ள ஆள்கிட்ட உங்களை அனுப்பிச்சது யாரு? நம்ம ஆண்டவர் தான் அனுப்பிச்சாரு. இப்போ அவர் ஐடியா இல்லாமல் அனுப்ப மாட்டாரு. நீங்க இந்த வலியோட அங்க போய் இயேசுவின் நாமத்திலுமே அவனும் சுகமாயிடும். இது மாதிரி தான் பண்றாரு அவர். இப்போ வீட்டுக்கு வரும்போது, ஆண்டவரே நானும் ரொம்ப நாள ஜெபம் பண்ண சுகமாக மாட்டேக்கு, நான் போய் ஜெபம் பண்ணவனு அவனுக்கு ஏன் இப்படிதான் நடத்தணுமான்னா, அந்த முதுகு வலியில உள்ளவனுக்கு ஜெபம் பண்றதுக்கு வலினா என்னன்னு ஒரு வலியிலிருந்து ஜெபம் பண்றீங்க பாருங்க, அந்த ஜெபம் தான் வல்லமையான ஜெபம். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அவன் போகிற வழியில் சுகமடைந்தான். நீங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க சுகமாயிடுவீங்க. ஹல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய பிரச்சனைகளை பெருசா பார்த்துக்கிட்டு தேவனுக்காக எதுவும் செய்யாம ஓய்ந்து போயாதங்க, அமர்ந்துடாதங்க, சோர்ந்து உட்கார்ந்துடாதங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் 1000 சோகம் இருந்தாலும் பல வேதனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்துக்காக ஏதாவது நான் செய்யணும்னு வேகத்தோடு நீங்க புறப்பட்டு ஜனங்கள் மத்தியில போவீங்கன்னா தேவன் இதைத்தான் விரும்புகிறார் என்று நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவருடைய சித்தம். ஆமென். தேவன் அவருடைய சித்தத்தை உங்களிலிருந்து நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பலவித பாடுகளோடு கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஓடுவதுதான் தேவன் உங்கள் பேரில் வைத்த சித்தம். ஹல்லேலூயா. சரியா? ஓகே. கர்த்தர் நல்லவர். அருமையான போதகருக்காக, போதகருடைய மகனுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சாதாரண கிராமத்தில் ஊழியம் செய்கிற என்ன, ரொம்ப ஒன்றும் பெரிய திறமையாக பிரசங்கம் பண்ண தெரியாத என்னையும் இவ்வளோ பெரிய சபையில் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துவது குறித்து நான் கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரத்தில் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஒரு சுகமளிக்கும் வல்லமை உள்ள தேவ தாசர்களாக, தேவ பிள்ளைகளாக இந்த பட்டணத்துக்குள்ள ஊடுருவி சென்று
வியாதியாக இருக்கிறவர்களையும் பாவத்தில் இருக்கிறவர்களையும் மீட்டெடுத்து சபையில் சேர்க்கிற அந்த அபிஷேகத்தை தேவன் உங்கள் மேலே அளவில்லாமல் போடும்படி நான் தேவனுடைய நாமத்தில் உங்கள் மேலே அந்த அக்கினியை வைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில். இந்த கடைசி நாளில் தேவன் ரொம்ப வேகமாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஜனங்கள் யார் வருவார்கள் என்று துடிப்போடு இருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களுடைய பிரச்சனையும் உங்களுடைய போராட்டமும் தடையா இருக்கும்னா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம தேவனுடைய சித்தத்தை செய்வதே என் நோக்கம் சொல்லி முன் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேசம் சீக்கிரம் இயேசுவை அறிந்து கொள்ளும். விக்கிரக ஆராதனையின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகும். அதற்கு தேவை உடன்படிக்கை பெட்டிகள் வேண்டும். இங்க இருக்கிற உடன்படிக்கை பெட்டிகளாய் நீங்கள் உங்களை குறித்து நினைத்தாலே போதும், தாகோன் விழுந்தே தீருவான். நடமாடும் போதே உடன்படிக்கை பெட்டிங்கிற ஃபீல் இருக்கணும். நீங்க வெளியே புறப்பட்டு போகும்போது என் மேல ஆரோனின் துளிர்த்த கோலை விட இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. ஓ, உடன்படிக்கை பெட்டிக்குள் வைக்கப்பட்ட அந்த பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னாவை விட தேவனுடைய வார்த்தை என்கிற மன்னா எனக்குள் இருக்கிறது. ஓ, எனக்குள்ளே உடன்படிக்கையின் 10 கற்பனைகள் போல எனக்குள்ளே தேவ வல்லமை நிரம்பி இருக்கிறது என்ற சிந்தையோடு நீங்கள் உலா வருவீர்கள் என்றால், நீங்கள் எங்கேயெல்லாம் நடக்கிறீர்களோ அங்கேயெல்லாம் உங்களிலிருந்து தேவ பிரசன்னம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க ஒன்றும் செய்யாண்டாம். உடன்படிக்கை பெட்டி தாகோனுடைய கோயிலில் போய் எழும்பி நின்று ஆராதனை பண்ணல, எதுவும் பேசல, ஊர்ல அது பாட்டுக்கு இருந்தது. தாகோன் நிற்க முடியாதபடி விழுந்தது போல உங்க மேல அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த மகிமை அந்த தாகோனை முற்றிலுமாய் வீழ்த்துகிற வல்லமையோடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தாகோனை எத்தனை முறை தூக்கி நிப்பாட்டினாலும் விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி ஆகிய உங்களுக்குள் இருக்கிற மகிமை. ஓ, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஏன் ஏந்துவார்கள்னா, நீங்க உடன்படிக்கை பெட்டி. ஓ, உடன்படிக்கை பெட்டிய சுமப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். நீங்க சுமக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய சபையில் உள்ள விசுவாச பிள்ளைகள், நான் அங்கே ஜெபம் போனேன் அது என்ன தாக்கிட்டு, நான் இங்கே போனேன் அது என்ன தாக்கிட்டு, நான் குடியிருக்கிற இடம் பயங்கரமான இடம், அது சாசு கூட்டம், அதனால என்னால் ஜெபிக்க முடியல அப்படிங்கிற விசுவாசிகள் எல்லாரையும் ஒரே அடி அடித்து காலி பண்ணும் போல தோணுது. ஏன்னா இவங்களுக்கு என்ன உணர்வு இல்லை? நான் ஒரு உடன்படிக்கப்பட்டிங்கிற உணர்வு இல்லை. நீங்க தேவ பிரசன்னம் நிறைஞ்சவங்களா எங்க போனாலும் உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குங்கிறத மறந்துடாதங்க. அது சும்மா வரவே வராது, அது சும்மா இருக்கவே இருக்காது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் நீங்க போய் அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. நீங்க போய் அங்க போய் அந்நிய பாஷை பேசணும் அவசியம் இல்ல. இங்க தனி அறையில தேவ சமூகத்துல ஆவியில களி கூர்ந்து ஜெபித்து 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 வெளியே சும்மா போகும்போதும் உங்க மேல இருக்கிற மகிமை சபைக்குள்ள இருந்து வெளியே போகும்போது உங்க மேல இருந்து தேசத்தை நிரப்பும், வீடுகளை நிரப்பும். நான் இதை போல ஆயிரக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு நாள் சில உதாரணங்களை சொல்றேன்னா உங்களுடைய விசுவாசத்தை தூண்டதுக்கு தான். நீங்க என்னை குறித்து பெருமையெல்லாம் நினைக்கிறதுக்கெல்லாம் நான் சொல்றது இல்லை. நீங்க என்னையெல்லாம் புகழ்ந்தா எனக்கு ஒன்றும் மண்டல ஏறாது. நீங்க என்னை ஏதாவது சொல்லி போந்தா சுத்தமா ஏறாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், அதனால எனக்கு ஏறாது. சரியா? நான் வானத்திலிருந்து குதிக்கல. ஒரு வீட்டில் சென்னையில் எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரன் ஒரு நாள் கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் விழுப்புரம் கிளம்பும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்கன்னாரு. நான் இல்லை நான் டைம் ஆயிடுச்சு, நான் எப்படினாலும் போயிடுவேன், பக்கத்தில் தானே அப்படின்னு. இல்லை கட்டாயம் நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொன்னார். அவங்க அப்பா அம்மா கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க, அவர் அவருடைய மனைவி பிள்ளைகளோட மேல் தளத்தில் இருக்கிறார். எனக்கு ஒரு பெட்ரூமில் ராத்திரி 10:30 மணிக்கு மேலே போய் ஏசி ஆன் பண்ணிவிட்டு கதவு சாத்திட்டு அவர் போயிட்டார். நான் நல்லா தூங்கிட்டேன், ஜெபம்லாம் பண்ணல. எனக்கு பகல் ஃபுல்லாக அலைஞ்ச களைப்பு. தூங்கி எழும்பி காலையில் 6 மணிக்கு எழும்பி வேகமாக பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரதர் நான் போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிட்டேன். 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா கீழ்த்தளத்தில் இருக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களான்னார். இல்லை தெரியாதுன்னு சொன்னார். அவங்களுக்கு 70க்கு மேலே வயது, 70-75க்கு மேலே.
எங்கள் அம்மாவுக்கு 2 முட்டியிலையும் வீங்கி போய் நடக்க முடியாமல் கூன் போட்டுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே தான் நடப்பாங்க ரொம்ப வருஷமாக. ஆனால் அவங்க அடுத்த நாள் காலையில் நான் கீழே போகும்போது என்னை கேட்டாங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்களாப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே, யாரும் வந்த மாதிரி இல்லையா. அப்படி நீங்கள் வந்துட்டு போன தங்குறதெல்லாம் யோசிக்கலை, யாரும் வரல. இல்லை யாரோ வந்துட்டு போயிருக்காங்க. ஏம்மா சொல்கிறீங்கன்னு. இல்லை, இந்த 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரியில் இருந்து என் முட்டி வீக்கம் இப்போ இல்லை, காலு நல்லா நடக்கிறேன் பாரு, நடந்துக்காம பிடிக்காம நடந்து காட்டுறாங்க, அதனால தான் கேட்குறேன் யார் வந்துட்டு. அப்போதான் அவருக்கு யோசிச்சாரு, இல்லை என்னுடைய நண்பர் ஒரு பாஸ்டர் வந்துட்டு போனாரு. ஓ, நான் இப்பொழுது சுகமாக இருக்கிறேன், நாங்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கல அவங்கள. இதான் சொல்றேன், நீங்க உடன்படிக்கை பெட்டிகளாய் நடமாடும் உடன்படிக்கை பெட்டிகளாய் தான் இருக்கிறீர்கள். ஆமென். இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். வேகமா நான் போகிறேன். வியாதி வருவதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒன்று நடக்குதுன்னா காரணம் இல்லாமல் நடக்காது. அது விசுவாசி அவிசுவாசி, வல்லமையானாலும் வல்லமையில்லாத அப்படிலாம் கிடையாது. வியாதி வருதுன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம். டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி வியாதிப்படுறதுக்கு இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றணும். இதெல்லாம் கொஞ்சம் நான் இன்றைக்கி சொல்லான்னு இருக்கேன், நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. வாக்கிங் போகணும், நீ அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும். ஒரு டாக்டர் சொல்கிறான் கொய்யாப்பழ ஜூஸ் குடின்றான், இன்னொருத்தன் சொல்லலாம் அது குடித்தா அதில் வேற ஒரு விஷம் இருக்குன்றான், இன்னொருத்தன் சொல்லலாம் ஆப்பிள் சாப்பிடுன்றான், இன்னொருத்தன் சொல்கிறான் ஆப்பிள் மேலே மெழுகு தடவிக்கான்னு திங்காத, அதுதான் உள்ளே போய் பிரச்சனை. எதை தான் சாப்பிட்றது நான் கேட்குறேன். அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான் அந்த கருப்பு கவனி அரிசி தின்னுங்க, அந்த அரிசியை திங்கிறதுக்கு அதை விற்கிறதுக்கு பிளான் இதெல்லாம். இன்னொருத்த சொல்லலாம் இல்லை எல்லாம் பிளாஸ்டிக் அரிசி ஆகிப்போச்சு, அதுதான் ஒரிஜினல். சரி, அதை வாங்க போனால் அதில் மேலே சில அழுக்குகள் இருந்ததால தான் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சு அதெல்லாம் நீக்கினாங்க, இப்பயான் சாப்பிட்றான்றான். அப்புறம் எதையான் சாப்பிட்றது, பேசாம பட்டியாக கடந்துடுறான்னா செத்து போயிடுவான்றான். ஆமாவா இல்லையா? சரி, நான் இன்னொன்று சொல்லிட்டா, நிறைய விஷயத்தை நான் உள் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் எங்கேயும் எங்கேயும் புத்தகத்தை படிச்சுட்டு சொல்லலை. இப்போ உள்ள உணவுகளெல்லாம் மருந்து சேர்க்கப்பட்டதா, மருந்து சேர்க்கப்படாமல் அந்த காலத்தில் உள்ள மாதிரி பியூரா இருக்கா? என்ன அளவுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் ஒரு அளவு. 1990 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ உள்ள உணவுகளில் பூச்சி மருந்து என்ற பெயரில், உரம் என்ற பெயரில் சேர்க்கப்பட்டவைகள் 10% இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சும்மா உதாரணமாக சொல்ல, 10%. 1990 10ன்னா 2000 40%. 2040னா 2020 60%. இப்போ கிட்டத்தட்ட 60% மருந்து சாப்பிட்டுட்டு தான் இப்பவும் உயிரோடு இருக்கிறோம். 20% சாப்பிட்டவங்களும் உயிரோடு தான் இருந்தாங்க. நான் சொல்ல, நீங்கள் 100% சாப்பிட்டாலும் உயிரோடு தான் இருப்பீங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? என்னன்னா உங்க மைண்டு இதையே கண்டுபிடிச்சு வசனத்தை ஆராய்ச்சி பண்ணதுக்குன்னே ரட்சித்தாரு, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணே சபையை வச்சிருக்கிறாரு, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணனே ஊழியர்களை வச்சிருக்கிறாரு. பிசாசு தந்திரமா வசனத்தை பத்தி ஆராய்ச்சியே பண்ண விடாம வச்சு மருந்து ஆராய்ச்சி பண்றது. இந்த மருந்து சாப்பிட்டால் என்ன நேரிடும், இதை சாப்பிட்டால் கூகுளில் தேடுறாள்லாம் ஆயிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு இப்போ டாக்டர் தான், படிக்காத டாக்டர்ஸ். படித்த டாக்டர்லாம் பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சுன்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வீடு டாக்டராக இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட சும்மா ஒரு வைத்தியம் கேளுங்க, ஒரு பிரச்சனைக்கு 5 வைத்தியம் சொல்லுவீங்க. இது யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? சத்திய வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் இங்கே வரணும், இங்கே உள்ள வார்த்தையை பயன்படுத்தி பழகணும். இதை உங்கள் செயல்பாடுகளை கொண்டு வந்தால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியையும் இது முறித்து போடுகிற, விஷத்தை சகலத்தை முறித்து போடக்கூடிய வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை என்பதை நம்புங்கள். சரி, வியாதி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வேதாகமத்தின் அடிப்படையில் ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன வியாதியா இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வேகமா வாசிங்க. யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் வராதபடி, அதிக கேடொன்றும் என்ன பாருங்க, அதிக கேடொன்றும் வராதபடி சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிட்டுக்கொள். அதிக கேடானதொன்றும் வராதபடி மருந்து சேர்க்காத ஆகாரத்தை சாப்பிட்டுக்கொள். அப்படியா? என்ன சொல்லிக்குது? பாவம் செய்யாது. வியாதிக்கு மிக 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 முக்கியமான காரணம் பாவம். இதை தவிர வேற காரணமே கிடையாது.
அது என்ன வியாதியாக வேணா இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஜலதோஷம் பிடிச்சா பாவமா? இல்லை, அதெல்லாம் ஒவ்வாமை. இது நாளாக நாளாக பாவத்தில் உள்ள ஏதோ பாவத்தை செய்தால் அது வியாதியாய், அதாவது அந்த ஒவ்வாமை வியாதியாய் மாறுவதற்கு 99.9% வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் ஒன்று டெவலப் ஆகும். எந்த வியாதியும் எடுத்த உடனே பெருசாக வராது, சின்னதாக ஆரம்பிக்கும். இந்த சின்னதாக ஆரம்பிக்கும் போதே அதற்குரிய விஷயத்தை என்னன்னு கண்டுபிடிச்சு இது எங்கிருந்து வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒருவேளை பாவமா இருக்கும்னா அந்த பாவத்தை அப்பவே வேரோட பிடிங்கிட்டேன்னா அந்த வியாதி திருப்பி உங்களை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி டீல் பண்றதெல்லாம் சிலருக்கு போர் அடிக்கும், முடியாது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் எப்படின்னா, நான் பேசாம இருப்பேன், முடி வெட்டுற கடையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நான் போய் பேசாம கண்ணை முடிக்குவேன், எல்லாத்தையும் முடி வெட்டி மீசை வெட்டி ஷேவ் பண்ணி டை அடிச்சு வீட்டுக்கு விட்டுறணும். அப்படின்னு என்ன புரியுது உங்களுக்கு? நான் எந்த பாவ மன்னிப்பும் சொல்ல மாட்டேன், கையை தூக்கி ஆராதனை பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு வருவேன், முதல் வரிசையில் கூட இருந்துக்கிறேன், கண்ணாடி பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், கண்ணாடினா கண்ணி முடி வெட்டுற கடை சொல்கிறேன், உட்காந்துக்கிறேன், பாஸ்டர் எல்லாத்தையும் முடிச்சு ஆராதனை பண்ணி நல்லா இருந்தது, செபம் நல்லா இருந்தது, செய்தி நல்லா இருந்தது, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், சோத்திரம். நீ எதுக்கு உயிரோட வாழணும்னு கேட்குறேன். கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? பக்கத்தில் சொல்லுங்கள், இவர் சொல்கிறது சரிதானா? அப்போ நமக்கு பலவீனம் ஒரு வியாதி வருதுன்னா நீங்க உடனே உங்க மனதை நம்ம பாஸ்டர்கிட்ட போவோம். அது யாருக்கு தெரியுமா? பாஸ்டர் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ தான் வரவங்களுக்கு, அவங்களுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். வளர்ந்த விசுவாசிகள் இப்போவே எங்கள் சபையில் 2 வருஷத்துக்கு மேலே சபைக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஞானசம் எடுத்துட்டாங்கன்னா, அபிஷேகம் பட்டாங்கன்னா, இந்த தனித்தனியாக ஜோமனை என்கிட்ட அலோவ் பண்ணுறதே இல்லை. நீனே ஜோமனிக்க, வலி வந்தாலும் வியாதி வந்தாலும் நீனே ஜோமனு, உனக்கு அந்நிய பாசம் என்னன்னு தெரியும், தேவ வல்லமன் என்னன்னு தெரியும், நீ சும்மா என்கிட்ட வந்து ஜோம் பண்ணாத. வந்துட்டு மீறி வந்துட்டு நான் திட்டிவிடுவேன். போ திட்டுறது மட்டும் இல்லை, இப்போ என்கிட்ட ஜோம் பண்ணால் அதிகமாகிடும், நீ என்ன ஜோம் பண்ணிக்கன்றுவேன், ஓடிடுவான். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த வலி போனால் திருப்பி அடுத்த வலி, அதுக்கு ஜோம் பண்ணி, அது இதுதான் எங்கள் வேலையா? சொல்லுங்க, என்ன மௌனமாக இருக்கீங்க? இது எங்கள் வேலை இல்லை. எங்கள் வேலை புதிதாக சபைக்குள்ள வருகிறவர்களை தேவனுடைய வசனத்தை போதித்து அவங்கள பரிசுத்தத்தில் நடத்தி, ஏற்கனவே பரிசுத்தத்தில் நடத்தப்பட்டவர்களை அவர்களை தேவனுக்காக செயல்படுறதுக்கு தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக வருகிற கனிகளை பறித்து அதை மறுபடியும் புதுசாக்கி, இதை வேலை தான் எங்களுக்கு. அல்லேலூயா, ஆமேன். சத்தமா சொல்லுங்க. அப்போ வியாதி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? பாவம். சரி, இப்போ அடுத்தது ஒரு வார்த்தை சொல்ல பாருங்களேன். அற்புதங்கள் நடக்க பாவ மன்னிப்பு அவசியம் இல்லை, வியாதி சுகமாக்க பாவ மன்னிப்பு வேணும். இப்போ இந்த பாவம் வந்துச்சுன்னா அந்த வியாதியை சுகமாக்க ஒரு பாவ மன்னிப்பு வேணும். ஆனால் அற்புதம் நடப்பதற்கு பாவ மன்னிப்பு அவசியம் இல்லை. சரி, அடுத்தது ஒன்று சொல்றேன். அற்புதம் நடந்து விட்டால் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு வச்சுங்களேன், உடனே ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு தப்பா புரிஞ்சு கொள்ளாதீர்கள். பாவ மன்னிப்பு என்பது வேறு, அற்புதம் என்பது வேறு. அற்புதம் கிருபையினால் கொடுக்கப்படுகிறது. பாவ மன்னிப்பு தான் செய்த பிழையை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. அற்புதம் கிருபையினால் கொடுக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பும் கிருபைதான். ஆனால் அது எப்படின்னா, தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இதுல அந்த பாவ மன்னிப்புக்குள்ள வர்றவனுக்கு வேலை ஜாஸ்தியா, அற்புதம் பெற்றுக்கொள்வனுக்கு வேலை ஜாஸ்தியா? சொல்லுங்க. அப்ப அற்புதம் பெற்றுக்கொள்வனுக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா இருந்தாலும் அற்புதம் நடக்கும். ஆமென். உதாரணம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது, கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து 5000 பேருக்கு போதிச்சார். இப்படி ஏகப்பட்ட இடத்துல அற்புதம் செய்கிறார். இந்த அற்புதங்களில் எல்லாவற்றிலையும் இயேசு பாவத்தை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆகாரம் கொடுக்கப்படும் சொன்னாரா? சொல்லுங்க. இல்ல. இந்த அற்புத மண்டலம் என்பது பாவ மன்னிப்பின் அடிப்படையில் அல்ல. அற்புத மண்டலம் என்பது அவருடைய கிருபையிலிருந்து ஜனங்களுடைய தாகத்தை பொறுத்து இருக்கிறது. ஆனால் பாவ மன்னிப்பு என்பது கட்டாயம் மனம் திரும்புதல், கட்டாயம் அறிக்கை செய்தல், கட்டாயம் விட்டு விடுதல். மறுபடியும் சொல்றேன்,
உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்து விட்டால் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று தவறான எண்ணம் கொள்ள வேண்டாம். நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அற்புதம் பெறாவிட்டாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். 5 அப்பத்து 2 மீன் 5000 பேர் பங்கிட்டு எல்லாரும் சாப்பிடாட்டாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. இன்னும் ஒருவர் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:20 முதல்ல படிங்க. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 2 வார்த்தையை பாருங்க. மனம் திரும்புகள், குணப்படுங்கள். மனம் திரும்பினாதான் குணப்பட முடியும். சிலருக்கெல்லாம் பாவத்தை விட விருப்பம் இல்லை, எனக்கு அது விட முடியாது, ரொம்ப வருஷமா இருக்குது, என்னால் முடியாது, ஆனால் எனக்கு சுகம் வேணும். நான் சொல்றேன், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்க எவ்வளவு உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாலும் வாய்ப்பே இல்லை. இல்லைங்க அது எனக்கு ரொம்ப விட முடியாது, நாம் ஒரு 21 நாள் உபவாசம் போடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் போடுங்க, உபவாசம் உங்களை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் பாவத்திலேருந்து அந்த குறிப்பிட்ட பாவத்தை சொல்லி மனம் திரும்பலன்னா அந்த ஒரு பாவத்தில் நீங்கள் மாட்டிருப்பீங்க, மீதி எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பீங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். மார்க் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் குணப்படாத படிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த குணப்படுதல் மன்னிக்கப்படுதல் இது ரெண்டும் ஒன்றை ஒன்று சம்பந்தப்படுத்தப்பட்டது. குணப்படுதல்னா சுகமாகுதல். இந்த இடத்துல அந்தந்த இடத்துல குணப்படுதல்ங்கிறத வேற விஷயத்துல நம்ம எடுத்து தியானிக்க முடியும். அதுல பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது. ஆனா இதை நான் தெய்வீக சுகத்துக்கு பேசுறேன். குணப்படுதலையும் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுதலையும் ரெண்டுலையும் தொடர்பு இருக்குது. நீங்க சுகமாக வேண்டும் என்றால் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்போ அடுத்தது, இந்த மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொண்டீங்களா, பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, எல்லாருமே மனம் திரும்பதுக்கு முக்கால்வாசி பேர் 1-2 பேர் தான் முடியாதுன்னு சொல்றது, அதை வேண்டாங்க முடியாதுங்கன்றவாங்க. ஆனா மற்றபடி எல்லாருமே பாவத்தை சுட்டி காட்டும் போதோ உணர்த்தும் போதோ மனம் திரும்பதுக்கு விரும்புகிறார்கள். சரி, மனம் திரும்பதுக்கு மன்னிப்பு கேட்கறாங்களா? கேட்கறாங்க. மனம் திரும்ப மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா பாவம் மன்னிக்கப்பட்டு சுகமாயிட்டாங்க அப்படின்னா சுகமே வர மாட்டேங்குது, அழுகுறாங்க, மன்னிப்பு கேட்கறாங்க, புரியவே மாட்டேங்குது. இப்படி ஏதாவது நீங்கள் மன்னிப்பு கேட்டும் சுகமாக்கப்படாத வியாதி இருக்கும்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது 100% அவசியம். தேவனிடத்தில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கம் பண்ணுவான். இந்த அறிக்கை செய்து விட்டு விடுறதுக்கு ரெடி. ஆனா அதுல இன்னொரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னு கேளுங்கன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு வாங்க. அந்த இதை சரி பண்ணிடுவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். என்ன அர்த்தம்? அவரும் மன்னிக்க மாட்டார். மன்னிப்பு நீங்க கேட்டீங்களா? உண்மை கேட்டோம், ஆனாலும் போக மாட்டேங்க. பிரச்சனை. என்கிட்ட ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தாங்க, வேற சபையில் உள்ள குடும்பம். அப்படி நிறைய பேர் கேள்விப்பட்டு பக்கத்து ஏரியாவில் இருந்தெல்லாம் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அனுமதிக்க மாட்டேன், இடநாட்களில் அவங்களுக்காக நேரம் எடுப்பேன். அப்போ ஒரு நாள் ஒரு அம்மாவும் ஒரு வாலிப பொண்ணு வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு, அந்த வாலிப பிள்ளைக்கு 10 விரல்ல உள்ள நகமும், காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை, அழுகி தான் வெளியே வரும். 10 விரல்லையும் கையில் மட்டும் அழுகி தான் வெளியே வரும். நாற்றம் எடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு வேலை செய்ய முடியாது. ரொம்ப வேதனையோடு ரொம்ப பல மாசங்களாக கஷ்டப்படுது. எல்லா வைத்தியமும் பண்ணி சரியாகலை. சரி, ஜெபம் பண்ணதுக்கு வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன். அப்போ அவங்களுக்கு அந்த பாவ அறிக்கைகளை ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஒன்றும் வித்தியாசம் உடனே தெரியாது இல்லையா. ஒரு வாரம் கழித்து எனக்கு தகவல் சொன்னாங்க, இப்போ வெளியே வர்ற நகமெல்லாம் தெளிவாக நல்லா வருதுன்னாங்க. இதை யார்கிட்டையோ சொல்லிக்கிறாங்க. இன்னொரு ஆள் என்னை தேடி வந்தாங்க திருப்பி 2 வாரம் கழிச்சு.
அது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க 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 வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர் சொல்லி 4வது நபர் அவங்க வந்த உடனே அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஐயா எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, எந்த ஊர் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ஊரை சொன்னாங்க. ஏற்கனவே அப்படி இருந்தாங்க, யோசிச்சுக்கிட்டேன். அப்போது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டால் அவங்க வியாதியை சொன்னாங்க. உடனே சரின்னு நான் ஜோம் பண்ணுறேன், பாவாரிக்கை பண்ண வச்சு ஜோம் பண்ணுறேன். கர்த்தர் ஒரு விஷன் காட்டுறாரு. ஒரு கோயிலில் போய், இவங்க சேர்ச்சி போகிற விசுவாசி தான், என்ன கோயிலில் போய் ஒரு விக்கிரக கோயில் திண்டிவனத்தில் போய் அந்த ஒரு கோயிலில் போய் எலுமிச்சம்பழத்தை மாலையாக கோத்து இந்த அம்மா வந்து அந்த கோயிலில் பூசாரி கையில் கொடுக்குறாங்க. அவன் கொண்டு போய் போடுறான். இதை நான் வந்து அந்த அம்மாவுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். உடனே நான் கேட்டேன், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, ஞானசம் நடத்திட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் விக்கிரக கோயிலுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, அதெல்லாம் இல்லை அப்படி உடனே அதெல்லாம் இல்லையா அப்படின்னாங்க. சார் நான் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னேன். ஊர் பேரை சொல்லி இந்த இடத்துல ஒரு விக்கிரக கோயில் இருக்குது, அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை நீங்கள் ஒரு பூசாரி கையில் போடணும். கண்ணு 2 இப்படி விரிஞ்சிட்டு அப்படியே பார்த்துச்சு. என்னன்னா, என் மருமக எனக்கு சூனியம் பண்ணா, நான் அவளுக்கு பண்ணேன். மருமக யாரு? அதான் அந்த பொண்ணுக்கு விரல்ல நகெல்லாம் செத்து வந்துன்னா நான் விடுவேனா? யாரு? தான் பேத்திக்கு. எப்படி குடும்பம் பாருங்க. அப்போ தன்னுடைய குடும்பத்தாரையே மன்னிக்க விருப்பம் இல்லை, இப்போ இதுக்கு வியாதி சுகமாகணுமா? எப்படி சுகமாகும்? மறைமுகமான தாக்குதல்களுக்கு எங்கேயாவது உடன்படிக்கை பண்ணி ஏதாவது ஒரு தவறுக்குள்ள போயிட்டு குடும்பத்தாருக்கு விரோதமாக எழும்பி சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி ஏதாவது ஒரு வேலையை பண்ணி, இல்லை சூனியம் மன்றம்லாம் நாங்கள் போகிறதில்ல துணிகரமா, ஆனால் மனசுக்குள்ள சும்மா 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 உருப்பட மாட்டான்னு சொல்லுவேன் அப்படின்னா நீ சூனியக்காரனை விட மோசமான ஆளு. சூனியக்காரன் ஒரு தடவை சொல்லுவான், நீ வருஷத்தில் 365 நாளில் 300 நாள் சொல்றிய. அவள் உருப்படுவாளா? எனக்கு விரோதமாக பண்ணிட்டா உருப்படுவாளா? நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். நீ செத்த பிறகு எப்படி ஒன்னியே எல்லாரும் மறந்துடுவாங்களே, நீ எங்கிறது மறக்கிறது? இதெல்லாம் சகோதரனை மன்னிக்காத பாவம். இயேசுவிடத்துல பாவத்தை அறிக்கை பண்ணிவிட்டேன், ஆனால் என் சொந்த சகோதரியை மன்னிக்க முடியாது, என் சொந்த சகோதரனை மன்னிக்க முடியாது என்றால் கர்த்தர் சொல்றார், நீ உன் சகோதரனை மன்னிக்கலனா நானும் மன்னிக்க முடியாதுன்றார். ஆனா ஆண்டவரே நான் பாவத்தை அறிக்கிட்ட இன்னும் சுகமாகலையே, நான் இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன் இன்னும் சுகமாகலையே. என்ன சுகமாகல? நீ யார் இடத்துல ஒப்புரவாக வேண்டும் அங்க ஒப்புரவாகுது. இயேசுவின் வார்த்தை சொல்லுது, நீ காணிக்கை செலுத்த வரும்போதே உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டானால் உன் காணிக்கை பாக்கெட்டில் பத்திரமா வைத்துக் கொண்டு அவனிடத்துல இல்லையே. எதுக்கு? நான் ரொம்ப நாளா யோசிச்சேன், சரி அவன் காணிக்கை தான் போட வந்தான், போடல, தப்பு ஆயிட்டு. சரி போட போகும்போது இங்கே யாராவது வச்சா தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? ஆண்டவர் ஏன் இதை சொன்னார்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு, ஆண்டவர்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. காணிக்கை செலுத்த வந்தவன் சகோதரன் மேலே தப்பு, அப்போ போய் ஒப்புரவாகிட்டு வான்னா, காணிக்கை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே போய் ஒப்புரவாக போனான்னா அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா காணிக்கையை நம்பி வெளியில் வச்சுட்டு போனால் சர்ச்சில் பொருள் காணாம போனால் தூக்கிட்டு போகிற ஆள் இருக்குது தெரியுமா? இப்போ ஏன் அந்த காணிக்கை எங்கே வச்சுட்டு போக சொன்னார்? அதை நான் சொல்லி, இதெல்லாம் விளம்பரம், வசனத்துக்கு அப்புறம் வருவோம். இடையில விளம்பரம் வந்தால் தான் செய்தி வாசிக்க அர்த்தம். விளம்பரம் இல்லாமல் செய்தி வாசிச்சா இப்போ போர் அடிச்சிச்சு, அதனால விளம்பரம் இது. சரி, காணிக்கை பெட்டி முன்னாடி ஏன் வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு போக சொன்னார்? வேற யாரும் தூக்கிட மாட்டானா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ காணிக்கை பெட்டி கிட்ட பணத்தை காணிக்கை வைக்காம போனோம்னா போற வழியில மைண்டு மாறி அங்க கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். இங்க வச்சுட்டு போனா காசு இருக்குன்னா நினைச்சுவான், நம்ம காசை வேற வேணா தூக்கிடுவான்டா அப்படின்னா என்ன செஞ்சிருவான். ஆக மொத்தத்தில் கடவுள் என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது மன்னிப்பு கேட்க வைக்கிறார், ஒப்புரவாக வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்னைக்காவது காணிக்கை பெட்டி பக்கத்தில் காசு வச்சுட்டு போயிருக்கீங்களா? நாங்க ஏன் போனோம்? நாங்க ஏன் மன்னிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவன் தான் தப்பு பண்ணா, அவன் வேணா காணிக்கை பெட்டியில் வைக்கட்டும். சபையின் போதனைகளும் எப்படி ஆகி போச்சு இன்னைக்கு? அநேக சபைகள், எல்லா சபைகள் இல்ல, அநேக கட்டுப்பாடு இல்லாத சபைகள் நிறைய இருக்கு இல்லையா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, முதல்ல காணிக்க போட்டு போ. ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்க போடாதன்றாரு. கர்த்தருடைய மனது நீங்கள் கொடுப்பதையும் உங்களுடைய நன்மைகளையும் சபைக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதை விட உங்கள் மன்னிப்பையே எதிர்பார்க்கிறது, உங்கள் ஒப்புரவாகுதலே எதிர்பார்க்கிறது. தேவனுக்கு முதலாவது உங்களுடைய ஒப்புரவாகுதலும் முதலாவது உங்க மன்னிப்பு தான் தேவை. ஆமென். சரி, வேகமா 2 வசனத்தை சொல்றேன். வியாதி சுகமாக்கக்கூடிய வழி டக்கு டக்குன்னு ஒரு 3 பாயிண்ட் சொல்லிடுறேன். சரி, வியாதி வந்துச்சுது, ஒப்புரவாகணும், சகோதரன் ஒப்புரவாகிட்டு வரணும், உண்மைதான். சகோதரனிடத்துல மன்னிப்பு கேட்காம இப்போ யாராவது, நான் உங்களை பார்த்து சொல்லி இதை முடிச்சுட்டு போயிடுவோம் அடுத்ததுக்கு,
இங்க உங்க சகோதரனோடு உங்க சகோதரியோடு உங்களுடைய உறவுகளோடு ஒப்புரவாகாமல் மன்னிப்பு கேட்காமல் நல்மனம் பொருந்தாமல் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க யாரா இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நொடிகள் உங்களுக்கு கொடுக்குறேன். டக்குன்னு அப்படி கண்ணை மூடிட்டு ஒப்புரவாங்க. சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு, நான் இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போய் ஃபோன் பண்ணியாது, இல்லை வாய்ப்பு இருந்தால் நேராக போயாது அவங்களோட ஒப்புரவாகிறேன்னா நெஞ்சில் கை வச்சு அப்படி கண்ணை முடிச்சோம்னுங்க. பக்கத்தில் எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை முடிக்குங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் நெஞ்சில் கை வைக்காண்டாம். யார் ஒப்புரவாகனு சொல்றீங்களோ அவங்க மட்டும் நெஞ்சில் கை வைங்க. கண்ணை மூடுறது எல்லாரும் மற்றவங்க உங்களை பார்க்கக்கூடாது என்பதற்காக தான். எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்க. இப்போ நெஞ்சில் கை வைக்க வேண்டியவர்கள் யாருன்னா, நான் ஒப்புரவாக வேண்டிய வேலை இருக்குது, எனக்கு மனசில் காயம் இருக்குது, என் சகோதரர் மேலே எனக்கு வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா மேலே வருத்தம் இருக்குது, எங்கள் அம்மா துரோகம் பண்ணிட்டாங்க, இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், பெத்த தாய் உங்களுக்கு தர வேண்டிய நன்மையை தராதனால உங்கள் தாயை பயங்கரமாக வெறுத்தீங்க. நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனமாக கத்த சொல்கிறார், உங்கள் தாயை பயங்கரமாக வெறுத்தீங்க. இப்போ உங்கள் தாய் உயிரோடு இல்லை. இவங்க மரணத்துக்கு முன்னாடி ஒப்புரவாக வாய்ப்பும் கிடைக்கல. இப்போ உங்க மனசாட்சி வாதிக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தாய் உயிரோடு இல்லாததனால் நீ நல்மனம் பொருந்த தயங்கி போய் குற்ற உணர்வோடு வந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நல்மனம் பொருந்துவதற்கு என்னிடமாய் திருப்புவோன் இருதயத்தை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். இன்னைக்கு போய் என் சகோதரியிட்ட நான் மன்னிப்பு கேட்டுறேன், என் சகோதரன்ட்ட மன்னிப்பு கேட்டுறேன். அப்பா அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க என்ன தவறு, என்ன குறைய தவறு இல்லை, என்ன காரியங்கள் எனக்கு பிடிக்காதபடி செய்தாலும் நான் ஒப்புரவாகிற ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. அப்பா அம்மா மேலே காயம் உள்ளவங்க இப்போ மறுபடியும் கேட்குறேன், கண்ணை முடிக்கொள்ளுங்க. அப்பா அம்மா மேலே எனக்கு வருத்தம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. கண்ணை முடிங்க, கை எடுத்துருங்க. நீங்கள் எல்லாரும் சகோதரன்ட்ட ஒப்புரவாக வேண்டியது, சகோதரி ஒப்புரவாக கை எடுத்துருங்க. இப்போ கண்ணை முடிக்கொள்ளுங்க. அப்பா அம்மா மேலே எனக்கு காயம் இருக்குது அப்படிப்பட்டவங்க உங்கள் கையை தலையில் வைங்க. உங்கள் கையை தலையில் வைங்க, ஒப்புரவாகுங்க. இப்போ அப்பா அம்மா மேலே எனக்கு வருத்தம் இருக்குது, நல்லா தலையில் வைங்க. கண்ணை முடிக்குங்க. மற்ற யாரும் கண்ணை திறக்கூடாது, கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை முடிக்குங்க, தலையில் கை வைங்க. எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மா மேலே எனக்கு ஒரு நல்லா தலையில் கை வைங்க. டீசெண்டாக வைக்கிறது, டீசெண்டாக தான் அவர் மன்னிப்பார். லேசாக தட்டிட்டு போயிடுவார். நல்லா ஒப்புரவாகணும்னா டக்குன்னு சரண்டர் பண்ணணும். உங்களை நல்லா வெக்கத்தை விட்டுட்டு தலையில் கை வச்சு நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் அம்மாவை நான் மன்னிக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் மன்னிக்கிறேன். அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டாலும், என்னை அவர்கள் நியாயமாய் நடத்தாவிட்டாலும் நான் இப்பொழுது மன்னிக்கிறேன். நிபந்தனை இல்லாமல் என் மனதில் அவர்கள் மேல உள்ள காயத்தை எடுத்து போடுங்க. அறிக்கை பண்ணுங்க. இப்படி சொல்றதை நீங்க சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நான் சொல்றதை காதல வாங்கிட்டு இருக்க கூடாது. சொல்லி அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்றாரு. இப்போ ஜெபிக்கிறவர்கள் மேல நான் என் ஆவியில நான் உணர்கிறேன், உங்க சரீரத்துல சில வியாதிகள் இருந்தது, நீங்க அதை வியாதியிலே பொருட்படுத்தாம அதோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ தலையில கை வச்சு ஜெபிக்கிற சிலரை சொல்றார் ஆண்டவர், இப்போ உங்க வியாதி வெளியேறி கொண்டிருக்கிறது. நீண்ட வருஷங்களாக அதோடு வாழ பழகிவிட்டீர்கள். அந்த குறிப்பிட்ட வலியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வைத்தியம் பண்ணி சரியாகல. அது பெரிய வியாதியும் இல்ல, ஏதோ சின்ன வலின்னு சொல்லி விட்டுட்டீங்க. அது உள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஆவியானவர் சொல்றாரு, இப்போ உன் தாய் தகப்பனை நீ மன்னிக்கிறதுனால உன் மேல அந்த வியாதியை கர்த்தர் நீக்கி கொண்டிருக்கிறார். உன் சரீரத்திற்கு அந்த வலியை மறைந்து போகிறது. இப்போ மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரே உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உன் தாய் தகப்பன் மேல உள்ள கசப்பை இருதயத்தில் எடுத்து போட்டு அவர்களை நேசி. ஒரே ஒரு காயத்தை குறித்து இவ்வளவு வருத்தமா இருக்கிறீங்களே, பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு நன்மைகளை செய்த அத்தனை நன்மையை மறந்து விட்டாயோ? நல்மனம் பொருந்து. ஜீசஸ். கண்ணை மூடியே இருங்க, கண்ணை திறக்காதுங்க. ஆண்டவரே, ஒப்புரவாகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். அன்னைக்கு நான் வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் தான் மன்னிப்பு கேட்குறேன், அல்லது ஃபோன் பண்ணியாவது நான் ஒப்புரவாயிடுறேன். நிபந்தனை இல்லாமல் அவங்க தர வேண்டியது தராட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுனால நான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஓ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளே உலாவுகிறத நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல அன்புள்ளவராய் உங்கள் அருகில் வருகிறத நான் பார்க்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அவர் பிடுங்குகிறத நான் என் ஆவியில பார்த்து கொண்டிருக்கிறேன். லஹா தஹா நெரியா கரோ லஷ்கா தஹா லிப்பர பனஹா தெரே நிகலே லி பனஹா இயேசுவின் நாமத்தில் இருதயத்தில் அந்த ஆணி அடிக்கப்பட்டதில் இருக்கிற அந்த காயத்தை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ, வருத்தத்தை சுகமாக்குகிறார். இப்பொழுது சுகமளிக்கிற காயத்தை சுகமளிக்கிற வருத்தத்தை சுகமளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இருதயத்துக்குள்ள பாய்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரன் மேல, சகோதரி மேல, தாய் தகப்பன் மேல உள்ள எல்லா சாபமும் பாவமும் கோபமும் வருத்தமும் இன்னைக்கு வெளியே போயிடுச்சு. பிசாசு, நான் சும்மா அடிக்கடி கற்பனை பண்றது வழக்கம், வசனத்தையும் வார்த்தைகளையும் செயல்களையும். இப்போ நீங்க சபை முடிஞ்சு போகும்போது வெளியில கேட்டுக்கு வெளியில
மண்டையை பிடிச்சிட்டு ஓன்னு ஒரு அழுகிற சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்கள் வெளிப்பாடு உள்ள ஆள். கேட்கும். ஏன்னா உங்களை பிடிச்ச சனியை வெளியே போயிடுச்சு. அது உங்களை விட்டு வெளியே போயிட்டு மண்டையை பிடிச்சிட்டு கத்துறான். ஐயோ, இவ்வளோ வருஷம் உங்க கூட குடியிருந்தேன், சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் சேர்ந்து நானும் கை தட்டினேன், இப்போ என்ன கழட்டி விட்டுட்டேம்மா, கை தட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் கழட்டி விட்டேன்னு கை தட்டுங்க பார்ப்போம். கலத்தி விட்டுட்டேன். அவன் சொல்லுவான், என்ன கழட்டி விட்டுட்டியே, எவ்வளோ நாள் உன் கூட ஜெபம் பண்ணேன், அந்நிய பாசலாம் நீ பேசும்போது நான் கொதிக்க வச்சேனே உன்ன, இன்னைக்கு நைஸா கழட்டி விட்டுட்டியே. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் அங்கே ஹீரோ மாதிரி நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி விடுதலை ஊழியத்துக்கு நான் போகிற இடத்துலலாம் பலவிதமான பாதிப்புகளையும் போராட்டங்களையும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கோடம்பாக்கம் சபையில் ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங்காக ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பேசுறதுக்காக போயிட்டுருக்கிறேன். ட்ரெயினில் எக்மோரில் போய் இறங்கி திருப்பி ரிட்டன் கோடம்பாக்கம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறேன். வேகமாக ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அவ்வளோ ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகமாக வரும்போது எங்கே இருந்தோ வந்த இவ்வளோ பெரிய கல் நேராக என் தொடையில் வந்து விழுந்துச்சு. ஏன் இவ்வளோ பெரிய ட்ரெயினில் ஏதாவது வேறு கம்பார்ட்மெண்ட்டில் விழட்டும், இல்லை ட்ரெயினில் உள்ள பாடியில் விழட்டும், மேலே விழட்டும், அது ஏன் மேலே என் கூட இருக்கிற எல்லா பேசஞ்சர்லாம் கேட்க, எடி உங்கள் காலில் வந்து எது சார் விழுந்துச்சுன்னா எனக்கு தான் தெரில. ட்ரெயினை விட்டு இறங்கும்போது ஒரு மூவ் ஒன்று வாங்கி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கால் வீங்கி போச்சு. நொண்டி போய் ஊழியத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சுகமாக வந்தேன். சும்மா கிடையாது, ஊழியம் செய்கிறது இந்த மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி விடுதலையில் நடக்கிறதுக்கு பின்னாலே ஏகப்பட்ட சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது. அதனால் போகும்போது அவன் மண்டையை சொரிஞ்சிட்டுன்னா சரி வா, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு கூட்டி போயிடாதுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படி யாரும் கூப்பிடுறதில்லை. எப்படி தெரியுமா? போகும்போது மண்டைக்கு இருக்காவும் சொல்கிறேங்க கவனிங்க, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் மாதிரியே இருக்கும், எடுத்துக்கிட்டால் நல்லது. பாதி தூரம் போன போரு இவர் வந்து வெளியூர்லேருந்து விழுப்புரத்தில் வந்து சொல்லிட்டு போயிடுவார், நீ கேட்டுருணுமா? அவங்க என்ன துரோகம் பண்ணாங்கன்னு அவரு தெரியுமா? அவர் மைக்கு பிடி சொல்லிட்டு போயிடுவார், விடாத அப்படின்னா தோளில் கை போட்டான்னு அர்த்தம். உள்ளத்துல வருவதெல்லாம் போராட்டம் உள்ள. அப்ப நீங்க பதில் சொல்லுங்க, ஏய் உன்னை துரத்துனதே உனக்கு இனிமே என்கிட்ட இடமே இல்ல, நான் என் தாயை நேசிக்கிறேன், என் தகப்பனை நேசிக்கிறேன், என் உடன் பிறந்தவர்கள் நேசிக்கிறேன்னு சொல்லணும். ஆமேன். இப்போ இதை பேசுற யாருக்காவது ஒருத்தருக்கு நீ என்ன ரொம்ப ஒழுக்கமா இருக்கியா அப்படின்னு கேட்கற மனசு வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், எங்க அப்பா அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்க, கர்த்தருடைய கிருபையில சுகமா. இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா என்னை கண்டிச்சா நான் கீழ்ப்படிவேன். எங்க அம்மா தேவைப்பட்டா ஏய் என்னடா இப்படி பண்ற அப்படின்னா கூட நான் கேட்டுக்குவேன். சில நேரத்தில் எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு முத்தம் கொடுப்பாங்க, இன்னைக்கு நான் முத்தம் வாங்கிக்குவேன் எங்க அம்மாட்ட. உங்களுக்கு முடியுதா? கிறிஸ்துவின் அன்பு எங்களை ஒன்றிணைத்ததனால் இதை சொல்ல முடிகிறது. அல்லேலூயா. சரி, வேகமாக போவோம். 3 காரியம், வியாதி சுகமாக 3 வழிகள். முதலாவது நல்லா கவனிங்க, அந்த 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 3 பாயிண்ட் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். முதலாவது வழி என்னன்னா, தேவனுடைய வல்லமையினால சுகமாகும். இதுக்கு என்ன கவனிங்க, தேவனுடைய வல்லமையினால வியாதி சுகமாகிறதுக்கு எந்த டிமாண்டும் கிடையாது. எப்படின்னு கேளுங்களேன், இப்படி வந்த உடனே ஆண்டவரோ இல்லது ஊழியக்காரர்களோ அந்த அந்த ஹீலிங் பவரோடு அவங்க மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தோடு தலையில் கை வச்சோ கையை நீட்டியோ இப்போ தேவனுடைய வல்லமை இறங்குது சுகமாகட்டும், எவ்வளோ பெரிய வியாதி ஓடிடும். இது ஒரு டைப், இது எல்லாருக்கும் வேலை செய்யாது. சரியா? ரெண்டாவது, பாவ மன்னிப்பினால் வியாதி சுகமாகும். இப்போ இந்த ஹீலிங் பவரில் ஜெபம் பண்ணும்போது 10 பேர் இருந்தாங்கன்னா 5 பேருக்கு சுகமாகிடும். 5 பேருக்கு சுகமானு வச்சுக்கிறேன். இந்த 5 பேர் எனக்கு ஏன் சுகமாகலன்னா நீ வந்து பாவ மன்னிப்புல வந்துரு, அதில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு எங்கே வந்துடணும் சொல்லுங்க? சென்னை போகிறதுக்கு ட்ரெயின் ஏற போனால் ஒரு ட்ரெயின் போயிடுச்சுன்னா அப்படியே பேக்கில் எடுத்து வீட்டுக்கு வந்துடுவீங்களா? அடுத்த ட்ரெயின் ஃபுல்லாக வந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்த ட்ரெயின் ஃபுல்லாக வந்துச்சுன்னா அங்கே வந்துடணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவர் ஜெபம் பண்ணார், என்ன மட்டும் சரியாக ஜெபம் பண்ணல. ஒரு அம்மா எங்கள் சபையில் சொல்லும், அவளுக்கு நல்லா தலையில் அமுக்கி ஜெபம் பண்ணுறேன், எனக்கு அமுக்காமல் ஜெபம் பண்ணுறேன், லேசாக வச்சுட்டு எடுத்துட்டாங்க. வயசான அம்மா, கிராமத்து அம்மா. சரி, ரெண்டாவது குறிப்பு பாவ மன்னிப்பினால் வியாதி சுகமாகும். மூணாவது, பிசாசின் பிடியில் இருந்தால் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டா வியாதி சுகமாயிடும். 3 வசனம் சொல்லி முடிச்சிடுறேன், வாசிக்காண்டா டக்கு டக்குன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிக்க. யோவான் 5 அதிகாரம் 5 வசனம் 8, 9, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு இயேசு சொன்னார். இது வந்து வல்லமையினால் சுகமாயிடுச்சு. அவன் பாவ மன்னிப்பு கேட்கல, அவன் ஒப்புரவாகல, மனம் திரும்பல. ரெண்டாவது, அதே முதல் குறிப்பில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 6 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. இங்க நடக்க முடியாதவனா இருந்தவன்
பாவ மன்னிப்பு கேட்கல, மனம் திரும்பல, எந்த ஒப்புரவும் இல்லை. இந்த 2 சுகமளிக்கும் வல்லமையும் தேவனுடைய வல்லமையினாலே சுகமாக்கப்பட்டவைகள். இதில் கூட நீங்கள் சுகமான, இதில் ஆகலைன்னா அடுத்ததுக்கு வந்துடணும். 2வது பாவ மன்னிப்பினால் சுகம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் திமிர்வாதக்காரனை நோக்கி அவனை படுத்த படிக்க எழுப்பி நடக்க சொல்லிட்டு திருப்பி அவனை பார்த்து சொல்றாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவ மன்னிப்பு வந்ததுனால தான் நடந்தான், சரியா? அதனால பாவ மன்னிப்பு அவசியமே. 3வது கடைசியாக சொல்லிடுறேன், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுத்தால் வியாதி சுகமாயிடும். இந்த நல்ல கவனிங்க, வியாதி சுகமாறதுக்கும் பிசாசுக்கும் பிரச்சனை தொடர்பு இருக்கு பாருங்க. நேற்று ஒரு ராத்திரி இந்த புதூரில் ஒரு சபையில் போனேன் இல்லையா, அந்த ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு நார்மலாக உட்காந்துருந்தா. அவங்க அம்மாவுக்கு ஜோம் பண்ணி முடித்த உடனே குடும்பமாக வந்தாங்க. நான் குடும்பமாக வந்தால் குடும்பமாக ஜோம் பண்ணி விட்டுருவேன், டைம் ஆகுதுன்னு. ஆனால் ஆவியான சொல்கிறாரு தனித்தனியாக ஜோம் பண்ணினார். அவங்க அம்மாவுக்கு ஜோம் பண்ணேன், சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொன்னார், முடிச்சிட்டேன். இந்த பிள்ளைக்கு தலையில் கை வைக்காமல் நேராக முதுகில் நடுமுதுகில் கை வைனார். வச்சம் வருங்க அப்படின்னு கத்துனா. அப்போ தான் அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பிசாசு பிடி. இது அவளுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த பாவ விஷயத்தில் மனம் திரும்புதலும் மன்னிப்பு கேட்டலும். மன்னிப்பு கேட்க சொன்னால் எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவா, பாவ மன்னிப்பு என் கூட சொல்வா. இயேசுவின் நாமத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கும்போது பயம் முடிக்குவா. சரி, அந்த பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டு வாயில் கை வைங்கன்னு, வாயில் கை வச்சுன்னா கையை கடிச்சிட்டா. ஏன்? அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி பாவ மன்னிப்புக்கு விடாம இருக்கு. ஏன்னா பாவ மன்னிப்புக்கு வந்துட்டா சுகம் வந்துடும். நீங்க யாராயிலும் நீங்க செய்த பாவத்தை நியாயப்படுத்துனீங்கன்னா நீங்கள் வியாதியிலே இருக்க போறீங்கன்னு அர்த்தம். மனம் திரும்புவதுக்கு ஒப்பு கொடுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 27 வசனம் 27ஆம் வசனமும் 36ஆம் வசனமும், பிசாசு பிடித்திருந்தவனை ஆண்டவர் இயேசு சொஸ்தமாக்கின பின்பு அவன் தெளிவுள்ளவனானான். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயத்தை மறந்துடாதங்க. வல்லமையினால் சுகமாச்சா? சந்தோஷம். இல்லையா அடுத்தது பாவ மன்னிப்புல வந்துருங்க. பாவ மன்னிப்புல சுகம் ஆகலையா, எங்கேயாவது பிசாசு பிரச்சனையில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா, விக்கிரக ஆவிகளோடு தொடர்புல இருந்தீங்கன்னா விடுதலை ஆகிடுங்க. ஆகையினால தேவன் உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல 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 ஒரு விடுதலை வரும்படி. யார் கவனிக்கிறா, யார் பார்க்கிறா அதெல்லாம் இல்லை. நல்ல முழு மனதோட முழு பலத்தோட ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க நிறுத்தாம ஒரு நிமிஷம், இன்னும் 1 நிமிஷம் தர்றேன். நல்ல அந்நிய பாஷையில இல்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. விடுதலை தருகிறோம் உடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜீவனை பிறப்பிக்கிறோம் உடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கட்டுகளை அவிழ்க்கிற, கட்டுகளை உடைக்கிற உடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. முக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் மூலமா ஆண்டவர் பேசின சத்திய வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அது அப்படியே மனப்பூர்வமா விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போ அவங்க சரீரத்தில் பாஸ்டர் அவங்க நிறைய வியாதி காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். சரீரத்தில் வலி, வேதனை, வியாதி எந்த இடத்துல இருக்குதோ இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை அப்படியே 100% விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள்
என்ன இப்போ அந்த உங்களுடைய உடல்ல உங்க கையை வைக்கக்கூடிய பகுதியா இருந்தா கை வைத்து ஒரு கையை வச்சு இன்னொரு கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் ஜெபம் பண்றேன், நீங்க உங்க நெஞ்சில கை வச்சுக்கோங்க. ஒரு கையை உங்க நெஞ்சில வச்சுட்டு உங்களுடைய இன்னொரு கரத்தை உயர்த்தி கொள்ளும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும்னு சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் இந்த நேரத்தில் தன்னுடைய வல்லமை அனுப்புவார். அல்லேலூயா, கர்த்தர் உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க இப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் பிதாவே, அல்லேலூயா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, மனதுருகுகிற கர்த்தர், ஆண்டவரே, அல்லேலூயா, பாவத்தை அறிக்கை செய்யாமலே உம்முடைய மனதுருக்கத்தினால கிருபையினால அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இன்னும் அதிகமா உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற காரணத்தினால ஆண்டவரே பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரே அற்புதத்துக்காக மட்டுமல்ல பரலோக ராஜ்யத்துக்காகவும் உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தி ஆண்டவரே அவ்வளவு பெரிய கிருபையை காட்டின தேவன், அன்பை காட்டின தேவன். இப்பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற எல்லா கட்டி மாயமா இயேசுவின் நாமத்துல மறைந்து போவதாக. எல்லா வலியும் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். பயத்தினால வந்த அந்த வியாதி போவெளியே இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. கவலையினால வந்த நோய் போவெளியே இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வன்கண் பொறாமை எரிச்சலினால வந்த நோய் போவெளியே இயேசுவின் நாமத்தினால. செய்வன ஏவல் பில்லி சூனியத்தினால் வந்த பொல்லாத வியாதியே போவெளியே இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை உடைய பிள்ளைகள் மேல பாய்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்றான் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க இருக்கிற சிறு பிள்ளைகள்ல இருக்கிற சில மந்த ஆவிகள், ஆமென், மந்த ஆவிகள், படிப்பு வராமலும் ஸ்தோத்திரம், படிச்சது ஞாபகத்துல இருக்காமலும் அப்படி எல்லாம் இருக்கிற மந்த ஆவிகள், அந்த மந்த தன்மையின் ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது கடிந்து கொண்டு கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, தலை சம்பந்த எலும்பு சம்பந்தமான வேறு என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ என் தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையினாலே உடைய மாபெரும் கிருபை அன்பினாலே உடைய பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக. ஸ்தோத்திர ஆண்டவரே. இப்பொழுதே தேவன் அதை செய்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கரங்களை உயர்த்தி, ரெண்டு கையும் உயர்த்தி அசைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடிந்த ஒவ்வொருவரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். பிறரை மன்னிக்கிறதுக்கு, பிறரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறதற்குரிய அந்த தைரியத்தை, விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது அல்லாமல் வேறு இன்னும் எத்தனையோ தேவைகள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் உண்டு ராஜா. ஆண்டவரே, அவ்வளவு கொடிய பாவங்களை மன்னித்தவர், ஆண்டவரே, புது சிருஷ்டியாய் மாற்றினவர், உங்களை அப்பா என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியையே தந்தவர், ஆண்டவரே, உம்முடைய அனைத்து ஆசீர்வாத சுதந்திரங்களுக்கு சொந்தமா மாற்றினவர். ஆண்டவரே, இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களிலும் பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் இருந்து ஆண்டவரே நீங்க விடுதலையை தந்து ஆண்டவரே அற்புதம் செய்து ஆசீர்வதித்து சாட்சியா நிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை இந்த நாளில் கொண்டு வந்த உம்முடைய ஊழியக்காரரை நீர் ஆசீர்வதித்தரலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தினால் உண்டான அந்த விடுதலையை அநேகர் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள
தேவன் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கனம் துதி மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.